அனைத்து மாணவர்கள் மற்றும் வேலை நாடினர்களுக்கு வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். வளர்ந்து வரும் பல முன்னணி துறைகளிலிருந்து தலை சிறந்த வல்லுநர்களை கொண்டு இந்நிகழ்ச்சி நடத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் ஆர்கிடெக்ட் தொடர்பாக நம்முடன் கலந்துரையாட வருகை புரிந்திருக்கும் சிஆர் நாராயணராவ் கன்சல்டன்ட்டோடைய மேனேஜிங் டைரக்டர் திருமதி சுமித்ரா மேம் அவர்களை வருகையின வரவேற்கிறோம். வணக்கம். வணக்கங்க மேம். அப்ளிகேஷன் இன் ஹெல்த் கேர் அண்டு வெல்னஸ் மேம், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் மேம். கொஞ்சம் இப்போ திஸ் இஸ் அ வெரி இம்பார்ட்டண்ட் டாபிக்குங்க. என்னென்னா நமக்கு வந்து லாஞ்சிவிட்டி இஸ் பிகமிங் மோர் தீஸ் டேஸ் பிகாஸ் ஆஃப் அட்வான்சஸ் இன் ஹெல்த் கேர், அட்வான்சஸ் இன் மெடிசன். நான் வந்து ஒரு 2 generations பேக் மேபி ஏதாவது ஒரு சீரியஸாக ஒரு ஸ்ட்ரோக்கோ அந்த மாதிரி ஏதாவது வந்ததுன்னா அவ்வளோதான். அதுக்கு மேலே there was no அந்த மாதிரி மெடிக்கல் டெக்னாலஜியில் there was no advances to make them continue with the good quality of life also. பட் இன்றைக்கி அந்த மாதிரி கிடையாது. இன்றைக்கி சர்வசாதாரணமாக வந்து 85-90 வரலும் இருக்கிறது வந்து more and more often we are hearing. So those are the challenges in healthcare today. அதாவது the old challenges are still there. நீங்கள் வந்து dreaded diseases like cancer and all that is still there. But today's challenge mostly in healthcare is in geriatric care, that is elder care and hospices. So there are this hospice care or palliative care, and those things are now becoming the new emerging trends in healthcare. Now the trend is to move towards dedicated geriatric care, dedicated ஹாஸ்பிட்டல்னா இல்லைன்னா கூட இந்த மாதிரி ஒரு வாட் தே கால் சீனியர் லிவிங், அசிஸ்டட் லிவிங். அந்த மாதிரி முன்னாடியெல்லாம் ஓல்ட் ஏஜ் ஹோம்னு சொல்லுவாங்க. பட் தட் வேர்ட் இஸ் நவ் நாட் ஸோ ஈஸிலி அக்செப்டபிள். ஸோ வி யூஸ் த வேர்ட்ஸ் லைக் அசிஸ்டட் லிவிங். அசிஸ்டட் லிவிங்னா வந்து ஒரு ஃபுல்லாக இண்டிபெண்ட்டாக இருக்க முடியாத சீனியர் சிட்டிசன்ஸுக்கு வித் நாட் இன் அ ஹாஸ்பிட்டல், பட் தட் இஸ் ஆல்சோ பார்ட் ஆஃப் த ஹெல்த் கேர் அண்ட் வெல்னஸ் இண்டஸ்ட்ரி, தட் தே வில் லிவ் இன் அ கம்யூனிட்டி விச் இஸ் அ சீனியர் community, senior living community. They will have all என்ன சொல்கிறது, all facilities to enable them within the limitation to lead a full and active life. So there will be doctors on call, nurses on call. அவங்களுக்கு வந்து அவங்களே சமைக்க முடியலன்னா ஃபுட்டு கொடுக்கறதுக்கு அந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி ஒரு கம்யூனிட்டிலேயோ இந்த மாதிரி ஒரு செட்டப்லேயோ there are few things that are very important. இப்போ more and more research shows that daylight and fresh air and ventilation, more than the actual medicines, can be very beneficial to healing in patients, or very good for mental health. In that circumstances, to ensure that they have daylight and fresh air and ventilation is very important, instead of staying completely in a sterile air conditioned room 24 hours a day. And also opportunities for going outside. So இப்போ வந்து நம்ம வந்து சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு நம்ம டிசைன் பண்ணணும்னா we have to be very very careful and very aware of what we are actually designing. இப்போ அவங்களால வந்து we have to maintain a level surface, மேடை பள்ளம் இருக்கக்கூடாது, ஏன்னா தடுக்கி விழுவாங்க. அண்ட் ஆல்வேஸ் ஒரு ஹேண்ட் ரெயிலோ ஒரு சேஃப்டி பேரியர் அந்த மாதிரி இருக்கணும். நான் ஸ்லிப் சர்ஃபேசஸ் இருக்கணும், ஜென்டில் ஸ்லோப் இருக்கணும். ஏன்னா மெனி பீப்புள் மே நாட் பி ஏபிள் டு கிளைம் ஸ்டேர்ஸ். Slopes should be gentle, handrail, non-slip surfaces, access to sunlight and fresh air.
So when we design for geriatric care, senior care, all these things are very important. ஸோ அப்போ நார்மல் டிசைனுக்கும் ஹாஸ்பிட்டல் டிசைன் இஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட் என்னங்க மேம்? It is entirely different னு சொல்ல முடியாது. There are a lot of sensitivities that we have to keep in mind when we designing for healthcare. Normally design பண்ணறச்சே அவ்வளோ maybe those particular aspects we won't need to keep in mind so much, but healthcare பண்ணறச்சே definitely we have to keep these things in mind. ஏன்னா that those are important for the end users. What are some designs consideration for mental health diseases, ma'am? Well, Mental health facilities, ma'am, actually. mental health facilities. Same lot of aspects of any healthcare design. More and more in the importance of daylight வந்து now people are realizing instead of always staying in artificial light, the importance of daylight, the circadian rhythm னு சொல்லுவாங்க, that is when the sun rises, sun sets, that day and night change, அதெல்லாம் வந்து are becoming increasingly important for mental wellness of people rather than staying in a sterile atmosphere. So that is something that is very important. We have to always keep that in mind when we are designing any healthcare, particularly mental health care facilities. Wayfinding. இப்போ mental health னா வந்து we are dealing with patients with dementia, patients with Alzheimer's, patients with depression, all sorts of that entire gamut of illnesses. So அதில் வந்து ஒரு சில aspects are quite prominent that across all mental illnesses, when we are talking about designing for facilities for mental care, there are certain aspects that are very important. One is wayfinding. அதாவது people should be able to go from place A to place B without difficulty. Negotiating the path should be easy without any danger to the person. நான் சொன்ன மாதிரி gentle slope, non-slip floors, handrails, good signage, lighting, all those things are very important. Plus markers along the way. அதாவது இந்த ஒரு நம்ம வந்து ஒரு லேண்ட்மார்க்குன்னு சொல்லுவோம். இப்போ யாருக்கானும் வந்து உங்கள் வீட்டுக்கு எப்படி வருதுன்னா, இந்த இப்போ ஹாஸ்பிட்டல் ஒன்று இருக்கும், அதில் ரைட்டை எடுத்துங்க, அதுலேருந்து ஒரு 100 மீட்டர் போயிட்டு ரைட் ஹேண்ட் சைடில் வரும் பில்டிங்கு, பச்சை கலர் பில்டிங்கோ ஆரஞ்சு கலர் பில்டிங்கோ அந்த மாதிரி சொல்லுவோம். ஸோ வாட் வி ஆர் ஆக்சுவலி டூயிங், தட் இஸ் கால்ட் வே ஃபைண்டிங். ஆர்கிடெக்சர்லேயோ டிசைன்லேயோ அதுக்கு டேர்ம் வந்து வே ஃபைண்டிங். வே ஃபைண்டிங்னா ஹவு டு யூ கோ ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு another. if you're completely in control of your mental faculties, ஒரு நம்ம வந்து 100 மீட்டர்னு சொன்னால் சரி 150 மீட்டர் ஆனால் it's okay, we will be able to make those adjustments in our the way we go from place A to place B. Whereas whether senior citizens or people who have mental health issues, they cannot do that. So நாங்கள் வந்து if they want to go from say ஒரு ஃபெசிலிட்டியில் வந்து அந்த ரூம்லேருந்து கேஃபெட்டேரியாவுக்கு போகணுமோ, ரூம்லேருந்து லைப்ரரிக்கு போகணுமோ, அது வந்து அந்த path has to be very clear and easily recognizable. So either we have to change the color, or இங்கேருந்து இங்கன்னா ஒரு பர்டிகுலர் கலர் ஆஃப் த வால், ஒரு பர்டிகுலர் டைல், ஒரு பர்டிகுலர் அந்த மாதிரி ஒரு டிசைன் ஆஸ்பெக்டில் வந்து we have to guide the people or nudge them to make sure that they don't get lost along the way, and that they can even though their memory may be failing or memory may not be at 100%, there should be enough signs that they can do things on their own. இப்போ ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து for all of us it is important that we are able to do things on our own. நாங்களா சாப்பிட்றோம், நாங்களா வந்து இண்டிபெண்ட்டாக we are able to do activities. That is very important for the self-esteem for a human being. இப்போ சீனியர் சிட்டிசன்ஸ்க்கோ ill peopleக்கோ or people who have mental health issues, that sense of independence goes away. Along with that, self-esteem goes away. அது போயிடுத்துன்னா it's a very difficult situation for anybody to be in.
So to the extent that we can encourage independent activity, to that extent we have to make sure that we can do that in the design, so that a person's sense of self-esteem or a person's sense of independence does not get lost. ஸோ அப்போ நம்ம டிசைன் பண்ணும்போது வெறும் நம்ம வந்து இந்த ஹாஸ்பிட்டலை பற்றி மட்டுமே யோசிக்காமல் வர பேஷண்ட்ஸோடைய மனநிலைக்கு ஏற்ற மாதிரி நம்ம டிசைன் பண்ணி அழகாக எடுத்துகிட்டு போகணும். கண்டிப்பாக for us a hospital design பண்ணால் the doctors are one set of end users, but the patients are the more important end users. கண்டிப்பாக Ultimately end user comfort, end user requirement is the most important, irrespective of what the building type is. So அவங்களுக்கு தான் டிசைன் பண்ணுறோம், அவங்க தான் யூஸ் பண்ண போகிறாங்க, அவங்க சந்தோஷமாக இருக்கணும். கண்டிப்பாங்க மேம், எக்ஸலன்ட் மேம். மேம் அப்ளிகேஷன் எஜுகேஷன் அண்ட் லேர்னிங் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் மேம் கொஞ்சம். See, education is of many different types. One is a classroom education. ஒரு டீச்சர் வந்து they will give a lecture, the children may listen. Now in classroom learning there are many things that we can do. When we were all growing up, nobody really paid attention to all those things. But in today's world, given how much of distraction children have, how many avenues for exposure, the internet has exploded, everybody has a smartphone. In all that, the classroom learning is becoming a challenge. அதாவது ஈவன் 5th standard 6th standard children are internet savvy. ஏதாவது ஒன்று லெசனில் ஏதாவது இருந்ததுன்னா இம்மீடியட்டாக போய் செக் பண்ணுறாங்க. செக் பண்ணிவிட்டு அது சப்போஸிங் அது ஏதாவது டிஸ்க்ரிப்பன்சி இருந்ததுன்னா கேட்குறாங்க, தைரியமாக கேள்வி கேட்குறாங்க. அது வந்து ஒரு ஜென்ரேஷன் பேக் தட் வாஸ் நாட் த கேஸ். ஸோ given all of these, there are things that we now do a lot in classroom design. The classroom has to be a very welcoming kind of a atmosphere. We can do that with the incorporation of color, incorporation of different materials, textures, something to bring the children and keep them happy and concentrated in the classroom. Now outside of the classroom there are many things, and major learning happens outside the classroom, on the playground, when children are interacting with each other, when they are playing team games, how to win, how to lose, how to விட்டு கொடுக்கறது, ஒரு லார்ஜர் ஃபார் த கிரேட்டர் குட் நம்ம வந்து undergo a personal setback for the greater good, and how to negotiate differences of opinion. அதெல்லாம் வந்து outside the classroom is where all those kinds of learnings happen, interaction. So when we do school design or even campus design, college design பண்ணச்சே, the opportunity for unexpected interactions is very important. லாபி மாதிரி அந்த மாதிரிங்க. ஆமாம், லாபி ஒரு காரிடோரில் போயிட்டு திடீர்னு ஒரு நிச்சாட்டம் கொடுப்போம், கொஞ்சம் சீட்டிங் கொடுப்போம். ஸோ பிரேக் டைமில் ஒரு குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் போயிட்டுருக்காங்கன்னா சரி கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசலாம், பெல் அடிக்கிற வரலும் உட்காந்து பேசலாம். அந்த மாதிரி பேசுகிறச்ச there will be lot of ideas will come out. இப்போ ஒரு கேம்பஸ் ஒன்று பார்த்தேன்னா, one of my children, I had taken them to Bangalore to do an internship காலேஜில். ஸோ திஸ் இஸ் அ ரிசர்ச் கேம்பஸ் நான் சொல்கிறது. அங்கே என்ன பண்ணியிருந்தாங்கன்னா கிளஸ்டராக டிசைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஒரு லெக்சர் ஹால் கிளஸ்டர் இருக்கும், தென் தெர் இஸ் அ காரிடோர் லீடிங் டு அனதர் லெக்சர் ஹால் கிளஸ்டர். அந்த காரிடோர்லேயே ஒரு சின்ன நிச்சாட்டம் க்ரியேட் பண்ணிவிட்டு அங்கே ஒரு பிளாக் போர்ட் போட்டு வச்சுருந்தாங்க. ஸோ இந்த ரிசர்ச் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து திடீர்னு இஃப் தே ஆர் இன் த மிடில் ஆஃப் சம்திங், ஏதோ ஒரு ஐடியா வந்தது, அது டக்குன்னு ஏதாவது வரைஞ்சி காமிக்கணும், இல்லை ஏதோ ஒரு ஃபார்முலா எழுதி காமிக்கணும், அதை டிஸ்கஸ் பண்ணணும்னா தெர் இஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு டூ தட். ஸோ அந்த மாதிரி, ஸோ தட் இஸ் லேர்னிங் அவுட் சைட் ஆஃப் த கிளாஸ் ரூம். ஸோ அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டியும் கொடுக்கணும். நம்ம ப்ளே கிரவுண்டில் அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும், லார்ஜர் ப்ளே கிரவுண்ட். ஸோ ஃபுட்பால் ஆட்டம் ஒரு கேம் ஒன்று விளையாடணும், அதில் ஒரு 2 பேர் வெளியில் வந்துட்டு பேட்மிண்டனோ டெனிகாய்ட்டோ ஏதாவது ஒன்று விளையாடணுன்னா அதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு ஸ்பேஸ் கொடுக்கணும். ஆமாம், within a larger space you have to create smaller
niches, smaller private spaces, so that all kinds of activities can be encouraged. Whether it a group activity of 20 children or a smaller group activity of 4 children or 5 children or just 2 children, எல்லா ஆப்ஷனும் நம்ம வந்து ஓப்பனில் வச்சுக்கணும். That is something that is very important in learning outside of the classroom. மேம் ரொம்ப அழகாக சொன்னீங்க மேம். மேம் எமர்ஜிங் ட்ரெண்ட்ஸை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் மேம் கொஞ்சம். இப்போது எமர்ஜிங் ட்ரெண்ட்ஸ் வந்து இப்போது வந்து இந்த டுடேஸ் கான்டெக்ஸ்டில் எமர்ஜிங் ட்ரெண்ட்ஸுன்னு யாரானு கேட்டாங்கன்னா உடனே வந்து ஏஐ, ரொபாட்டிக்ஸு, ஆட்டோமேஷன் அந்த மாதிரி தான் மைண்ட் போவோம். பட் தோஸ் ஆர் ஆல்சோ இன் ஆர்கிடெக்சர் எமர்ஜிங் ட்ரெண்ட்ஸ். இப்போ ஆர்கிடெக்சரில் பார்த்தா தெர் ஆர் மேபி ஒரு 5 or 6 trends that we can talk about. One is sustainability. Now, நான் தான் சொன்ன மாதிரி that has become a very fashionable word to use. யாரை பார்த்தாலும் sustainability. Sustainability has to come from inside. It has to be at every level, at the individual level, at the house level, at the professional level. But we cannot move away from sustainability. We cannot ignore it. So sustainability and design for climate change is something that is, I will not call it an emerging trend as such, but it is now becoming more and more an important part of the whole design process. So அந்த வகையில் நீங்கள் பேசுனீங்கன்னா அது எமர்ஜிங் ட்ரெண்டு தான். ஆனால் நம்ம வந்து அதை இக்னோர் பண்ணாமல் அது கண்டிப்பாக we have to design for it. Now சஸ்டெயினபிலிட்டி ப்ராக்டிசஸ் வந்து ஆதி காலத்துலேருந்து பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம தான் நடுவில் ஏதோ மறந்துட்டோம் எல்லாமே. பட் நீங்கள் வந்து இந்த இண்டிஜினஸ் கம்யூனிட்டிஸ், வில்லேஜ் கம்யூனிட்டிஸ்க்கு போனீங்கன்னா எவ்ரிடே வி ஆர் ப்ராக்டிஸிங் சஸ்டெயினபிள் டிசைன். அவங்களுக்கு தண்ணி, மழை தண்ணி மிச்சப்படத்துலன்னா இரிகேஷன் பண்ணுறதுக்கு தண்ணி இல்லை, அவ்வளோதான். புரியுதுங்க. ஸோ அவங்களுக்கு வந்து சஸ்டெயினபிலிட்டி இஸ் அ பார்ட் ஆஃப் தேர் டே டு டே லிவிங். அதே மாதிரி இப்போ பயோஃபிலிக் ஆர்கிடெக்சர்னு ஒரு நியூ ட்ரெண்ட் ஒன்று வந்துருக்கு. அதாவது ஆக்சுவலி ஐ ஷுட் மென்ஷன் திஸ் இன் ஹெல்த் கேர் ஆல்சோ. பீயிங் க்ளோஸ் டு நேச்சர், ஓகேங்க, டே லைட் அண்ட் பீயிங் க்ளோஸ் டு நேச்சர் இஸ் சப்போஸ் டு டூ மிரக்கிள்ஸ் ஃபார் mental health as well as recovery from disease. So biophilic architecture na வந்து bringing nature into the building. But today that is not the case. We are talking about native species, local species of plants and flowering plants, and bringing all that in some way into the interior design itself of a building, so that we are constantly in touch with nature, we are constantly in proximity, close to nature. ஸோ நேச்சர் வெளியில் நாங்கள் நம்ம உள்ளன்னு கிடையாது. இட் இஸ் ஜஸ்ட் லைக் தி ஏர்லியர் வில்லேஜ் கம்யூனிட்டிஸ் அண்ட் இண்டிஜினஸ் கம்யூனிட்டிஸ் வந்து தேவர் லிவிங் இன் நேச்சர். ஸோ அந்த மாதிரி ஒரு ட்ரெண்டு ஒன்று கொண்டு வரணும். ஸோ அதர் தென் தீஸ் டூ, there is a lot of automation that is coming into the entire design process itself, whether it is AI, whether it is IoT, Internet of Things, whether it is robotics, all of that. இப்போ முன்னாடியெல்லாம் திருப்பி ஆட்டோமேஷன் சொன்னால் ஒரு அளவுக்கு இப்போ சிசிடிவி, ஆக்சஸ் கண்ட்ரோல் அந்த மாதிரி தான் இருந்தது. டுடே எல்லா ஆஸ்பெக்டும் ஆட்டோமேட் பண்ண முடியும். We can monitor every single aspect of a building. We can monitor the lighting, we can monitor the AC, we can monitor transformers, DG sets, water pump, lift, எல்லாமே monitor பண்ணலாம். Now, what is coming out of this automation trend is that we are able to judge இப்போ ஒரு ரூமோ ஒரு ஸ்பேஸோ அன்ஆக்கியபைடாக இருந்ததுன்னா அங்கே வந்து ரிமோட்லி பை ஆட்டோமேஷன் we can switch off lights and switch off the AC in that area. So automation leads to sustainable design. We are not wasting power, we are not wasting resources in doing those things. அதே மாதிரி இந்த
வாட்டர் லெவல் ஆஃப் தி சே ஓவர் ஹெட் டேங்க் ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த வாட்டர் லெவல் மானிட்டர் பண்ணலாம், ஆட்டோமேஷன் வழியாக அதை மானிட்டர் பண்ணலாம். ஸோ யூ வில் ஸ்விட்ச் ஆன் த பம்ப் ஒன்லி இஃப் த வாட்டர் falls below a certain level, or you will automate the pump also. ஸோ ஒரு வாட்டர் லெவல் ஒரு லெவலோட கம்மி ஆகிடுதுன்னா பம்புக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு சிக்னல் போய் அது ஆன் ஆகும். ஸோ யூ ஆர் நாட் வேஸ்டிங் பவர் ரன்னிங் த பம்ப் செட் unnecessarily. ஸோ இந்த மாதிரி வந்து இன்ஃபேக்ட் இப்போது நீங்கள் ரீசெண்ட் ட்ரெண்ட் வந்து தெர் இஸ் பாத்ரூம் ஆட்டோமேஷன். அதாவது ஹேண்ட் வாஷ் தீர்ந்து போச்சுன்னா ஒரு அலர்ட் போவோம், டேப் ஏதாவது ட்ரிப் ஆகிட்டு இருக்குன்னா அலர்ட் போவோம், ஒரு சப்போஸிங் ஒரு ஃப்ளஷிங் சிஸ்டம் வேலை செய்யலைன்னா தண்ணி லீக் ஆகிட்டு இருந்ததுன்னா அதுக்கு ஒரு அலர்ட் போவோம். ஸோ அந்த மாதிரி அந்த லெவலுக்கு நம்ம வந்து ஆட்டோமேஷனை கொண்டு வரலாம். அல்டிமேட்லி இட் வில் ஆல் லீட் டு அ பெட்டர் more sustainable way of living. So these are the three main அதாவது digital transformation. அதுக்கு you can use whatever words you want. You can call it AI, you can call it automation, you can call it digital transformation, whatever you want to call it, but that is a trend. Biophilic architecture is a trend, and sustainability of course is now sustainability, climate change. In fact, there are a lot of universities conducting courses in climate change. ஸோ ஒன்றா ஒரு பிஆர்க்கோ பி பிளானிங்கோ அந்த மாதிரி பிளானிங் ஒரு ஆர்கிடெக்சர் அதோட அண்டர் கிராஜுவேட் டிகிரி ஆர் மாஸ்டர்ஸ் இன் பிளானிங் பண்ணிவிட்டு சூப்பர் ஸ்பெஷலைசேஷன் இன் சஸ்டைனபிள் டிசைன் பண்ணலாம், சூப்பர் ஸ்பெஷாலிட்டி இன் கிளைமேட் சேஞ்ச் பண்ணலாம். ஸோ தோஸ் ஆர் ஆல் நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தட் ஆர் கம்மிங் அப் ஃபார் சில்ட்ரன் ஹூ டூ அ பேசிக் பிஆர்க் டிகிரி. If they don't want to stay in the core profession of architecture, allied professions நிறைய இருக்குது. மேம் ஆக்சுவலாக ஒரு டிசைன்னாலே த மெயின் திங் இஸ் அக்சசபிலிட்டி தான். ஸோ எப்படின்னு சொல்லி அக்சசபிலிட்டி அண்ட் ஆல்சோ இன்க்ளூசிவ் டிசைன், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் மேம் கொஞ்சம். See, inclusive design is extremely important because we cannot say I will only design for some able-bodied set of people. இதுதான் நான் சோஷியாலஜின்னு சொன்னேன். We are designing for society as a whole. Society, different kind of people. All components of society. Right, okay. Whether they are children, whether they are differently abled, whether they have mental health problems, whatever it is. We have to design, our designs should address the needs of each and every member of our society. That is a responsibility that architects have. ஸோ அப்போ ஒரு டிசைனர் வந்து ஒரு டிசைன் பண்ணும்போது இவ்வளோத்தையும் வந்து கன்சிடர் பண்ணணும். ஆமாம், கரெக்டுங்களா? கண்டிப்பாக பண்ணணும். அது என்னென்னா நடுவில் விட்டுட்டோம். ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து நம்மளோட ட்ரெடிஷ்னல் நாலேஜ் வந்து ஏதோ வழியில் விட்டுட்டோம் நம்ம. ஸோ நவ் தெர் ஆர் இந்த நேஷ்னல் பில்டிங் கோடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு செப்பரேட் செக்ஷன் ஆன் accessible design. Inclusive and accessible design இருக்குது. ஸோ தோஸ் ஆஸ்பெக்ட்ஸ் ஆர் தேர். அதாவது ஸ்மால் திங்ஸ் நம்ம வந்து டோர் வித்து வந்து பிளான் பண்ணுவோம், ஒரு வீல் சேர் போகிற மாதிரி ஒரு டோர் வித்து. ஒரு ஹைரைஸ் பில்டிங்குன்னா கண்டிப்பாக அந்த லிஃப்ட் ஒரு 4 லிஃப்ட் கொடுத்தோன்னா கண்டிப்பாக ஒரு லிஃப்ட் வந்து ஸ்ட்ரெச்சர் லிஃப்டாக இருக்கணும். ஆல் லிஃப்ட்ஸ் ஷுட் பி வீல் சேர் ஆக்சசபிள். அண்ட் நீங்கள் வந்து இப்போ கன்வென்ஷனலாக பழைய பில்டிங்கில் நாட் பழைய ஈவன் 5 years பேக் நீங்கள் போனீங்கன்னா லிஃப்ட் பேனல் வந்து ஒரு சர்டன் ஹைட்டில் இருக்கும். இப்போ வந்து ஒரு வீல் சேர் பர்சன் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்குது, ஒரு லோவர் லெவல்லையும் லிஃப்ட் பேனல் கொடுப்போம். ஸோ தோஸ் ஆர் ஸ்மால் திங்ஸ். இன்னும் பெரிய வித்தை இல்லை, திட்ஸ் நாட் ராக்கெட் சயின்ஸ், பட் வி ஹாவ் டு அட்ரெஸ் சொன்ன மாதிரி ஈச் அண்ட் எவ்ரி மெம்பர் ஆஃப் த சொசைட்டி வி லிவ் இன். ஸோ தீஸ் ஆர் டிசைன் ட்ரெண்ட்ஸ் தட் வி ஆர் நவ் இன்கார்பரேட்டிங் அக்ராஸ். இது வெறும் ஸ்டெப்ஸ் மட்டும் கொடுக்காம ரேம்ப் வித் அ ஹேண்ட் ரெயில் டு என்டர் அ பில்டிங், ஹேண்டிகேப்ட் பார்க்கிங், என்ட்ரன்ஸ் பக்கத்துலேயே ஒரு 3-4 ஆமாம் ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுறதுக்கு. அண்ட் அந்த ஃபிசிக்கலி சேலஞ்ச்ட் பார்க்கிங் ஸ்லாட் வந்து ரெகுலர் பார்க்கிங் ஸ்லாட்டோட கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஏன்னா காரோட கதவை திறந்து வீல் சேர்லேருந்து இறங்கி
போனோம். ஸோ அதனால் அந்த ஸ்பேஸுக்கு நாங்கள் வந்து அலோகேட் பண்ணிவிடுவோம். டிசைன்லேயே மாஸ்டர் பிளானிங் பண்ணிடுச்சு அந்த ஸ்பேஸை அலோகேட் பண்ணிவிடுவோம். ஃபிசிக்கலி சேலஞ்ச்டு கார் next to the entrance, as close as possible to the entrance. Every lift should have wheelchair accessible opening with all floors should be lift accessible. வந்து வெறும் ஸ்டெப்ஸில் மட்டும் ஒரு ஃப்ளோருக்கு போகணுன்னா யூ ஆர் ஆட்டோமேட்டிக்லி எக்ஸ்க்ளூடிங் ஒன் செக்ஷன் ஆஃப் பீப்புள். ஸோ that is not, so inclusive design, this is what is inclusive design. Every set of toilets will have a disabled toilet also. அதுவும் is extremely important. So those are aspects of inclusive design that we used to be automatically done. Suddenly in the middle நம்ம விட்டுட்டோம். Now with legislation it has become mandatory to do it. So that is what it is. மேம், நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், உங்களோட அனுபவங்கள் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் பண்ண மிகப்பெரிய ஒரு மைல் ஸ்டோன் இருக்கும்ல சார், உங்களுக்கே வந்து இது நான் ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணி கொடுத்தேன், அப்பார்ட் கிளைண்ட்டோட எதிர்பார்த்ததை விட அதிகம் நாங்கள் பண்ணி கொடுத்தோம், அந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட்ஸாக இருக்குங்களா? எனக்கு இம்மீடியட்டாக ஒரு ப்ராஜெக்ட் மைண்டுக்கு வருது. அது வந்து 2000 பண்ணோம். அப்ராடில் பண்ண ப்ராஜெக்ட் மொரிஷியஸில். இட் வாஸ் அ பிஸ்னஸ் பார்க் அண்ட் சைபர் டவர். மொரிஷியஸ் வந்து அட் தட் டைம் அவங்க வந்து நிறைய அவங்க எக்கானமி வாஸ் லாட் ஆஃப் சுகர் கேன், பட் தே வாண்டட் டு யூஸ் ஆர் அடாப்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. ஏன்னா அந்த Y2K அந்த டைம்லலாம் வந்து ஐடி வாஸ் பிகமிங் வெரி இம்பார்ட்டண்ட் வேர்ல்டு வைட். ஸோ அவங்க பீப்புளோட என்ஹான்ஸ்மெண்ட், எக்கனாமிக் என்ஹான்ஸ்மெண்ட்டுக்கு வெறும் அக்ரிகல்ச்சர் இல்லாமல் வந்து ஐடிக்கும் போகணுன்னு ஒரு தேர் கவர்மெண்ட் டுக் அ டெசிஷன். அண்ட் பிகாஸ் we have at that time, even now we have very close relation with Mauritius, India and Mauritius. The Indian government extended ஒரு லைன் ஆஃப் கிரெடிட் ஒன்று எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க டு டூ திஸ் ஐடி பில்டிங். அண்ட் ஒரு அது சுற்றி ஒரு பார்க் 250 ஏக்கர்ஸ்க்கு ஒரு இது லே அவுட் டெவலப் பண்ணி அங்கே வந்து மொரிஷியன் கம்பெனிஸ் கேன் கம் அண்ட் செட் அப் தேர் ஐடி ஆப்ரேஷன்ஸ் அங்கேன்னு சொல்லி தட் வாஸ் தி ஐடியா. தட் வாஸ் அ வெரி சேலஞ்சிங் ப்ராஜெக்ட் பிகாஸ் 2-3 திங்ஸ். மொரிஷியஸ் வந்து பேசிக்லி வால்கேனிக் ஐலண்ட். ஸோ அது அந்த ஃபவுண்டேஷன்லாம் வந்து ராக்கே இல்லை, அது ரொம்ப சாஃப்ட் பசால்ட்டுன்னு சொல்லுவாங்க, லாவா வால்கேனிக் ராக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அதோட லோட் பேரிங் கெப்பாசிட்டி ரொம்ப ஹையாக இருக்காது. ஐடி பில்டிங், மல்டி ஸ்டோரேட் பில்டிங் கட்டணுன்னா அந்த காலம்க்கு லோடிங் ஹேட் டு பி ஹை. ஸோ அதுக்கு ஒரு தனி ஒரு செப்பரேட் டைப் ஆஃப் ஃபவுண்டேஷன் டிசைனே பண்ணோம். அது ஒன்று. சைக்ளோனிக் ப்ரோன் ஐலண்ட் அது. ஏன்னா இட்ஸ் சின்ன ஐலண்ட் இந்தியன் ஓஷனில், ட்ராபிக்கல் ஐலண்டு. 330 km/h கஸ்ட்டுக்கு டிசைன் பண்ணோம். ஸோ தட் வாஸ் அ சேலஞ்ச். த மேஜர் சேலஞ்ச் வாஸ் எல்லா மெட்டீரியல்ஸ் இந்தியாவிலேருந்து தான் போச்சு. ஸ்டீலு, சிமெண்ட்டு, சாண்டு முதல் கொண்டு லேபரு எல்லாமே. ஸோ அந்த ப்ராஜெக்ட் பண்ணச்சே we had there were a lot of challenges, but we rose above all those challenges and it was a very satisfying project. எங்களுக்கு ஒரு அவார்டும் வந்தது, இன்டெலிஜென்ட் பில்டிங் ஆஃப் த இயர் சொல்லி. நான் வந்து எங்கள் மேனேஜ்மெண்ட்டோட நான் வந்து யூஎஸ்க்கு போய் அந்த அவார்டை வாங்கினேன் நியூயார்க்கில். ஸோ தட் வாஸ் அ வெரி வெரி சாட்டிஸ்ஃபையிங் ப்ராஜெக்ட். ஸோ ஐ திங்க் தட் வாஸ் அ பிக் ஹைலைட் இன் மை கெரியர். எக்ஸலண்ட் மேம். எஸ் மேம். மேம், இப்போ அடுத்த ஜென்ரேஷன் நீங்கள் சொல்ல விரும்பும் தகவல் என்ன மேம்? ஆக்சுவலாக தயவுசெய்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வேஸ்ட் பண்ணாதீங்க. ஃபைண்ட் யுவர் பேஷன், ஃபைண்ட் வாட் இன்ட்ரெஸ்ட்ஸ் யூ அண்ட் ஒர்க் ஹார்ட் டு அச்சீவ் வாட் எவர் கோல்ஸ் யூ ஹேவ் இன் தட் பேஷன். உங்களுக்கு வந்து இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன்னு எதிர்பார்க்காதீங்க. அது வரும். ஒரு ஃபோட்டோ எடுப்பீங்க. நாங்கள்லாம் வந்து ரோலில் போடுவோம், 36 எக்ஸ்போஷர் தான் இருக்கும் அந்த ரோலில், கேமராவில் போட்டால். கேர்ஃபுல்லாக பார்த்து ஃபோட்டோ எடுப்போம்.
இப்போ நீங்கள் வந்து யார்கிட்டயான ஒரு ஃபோனு கொடுத்து ஃபோட்டோ எடுங்கன்னா அதே ஃபோட்டோ ஒரு 10 காப்பி எடுப்பாங்க, டக்கு 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 டக்குன்னு. தட் இஸ் வாட் இஸ் இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன். You will get happiness with instant gratification, but not for long. So, find your passion, work hard. உங்களுக்கு வந்து ஹார்ட் ஒர்க்குக்கு சப்ஸ்டியூட்டே கிடையாதுங்க. Irrespective of what field you choose to study or what field you choose to work in, you have to put in the hours and the hard work to see any level of success. பண்ணுங்க, ஒர்க் ஹார்ட், ப்ளே ஹார்ட், ஃபாலோ யுவர் பேஷன், அண்ட் அட் தி எண்ட் ஆஃப் த டே ஃபைண்ட் ஹாப்பினஸ் இன் வாட் யூ டூ. ஆல் தி பெஸ்ட். குட் லக். இவ்வளவு நேரம் ரொம்ப அழகாகவும் தெளிவாகவும் ஆர்கிடெக்ட் பற்றி நிறைய தகவல்கள் வந்து மேம் சொல்லியிருக்காங்க. மேம், வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை சார்பாக சுமித்ரா மேமுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம் மேம். வணக்கங்க. தேங்க்யூ.